குலா சம்பந்தப்பட்ட சில சட்ட விபரங்கள் இடம்பெறுகின்றன. நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு கணவன் அவனுக்கு தன்னுடைய மனைவி சுத்தமாக பிடிக்கவில்லை, சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டாலும், இணக்கமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவனால் மனைவியினுடைய ஹக்குகளை சரியான முறையில் செலுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறான். மனதளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு தன்னுடைய மனைவியை கடைசியாக விவாகரத்து செய்ய மார்க்கம் அனுமதித்திருப்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று பெண்ணுக்கு ஏதேனும் உரிமை உண்டா? இருவரும் இணங்கி வாழ முடியவில்லை, இணைந்து வாழ முடியவில்லை, ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பெண் தம்முடைய கணவனிடமிருந்து தலாக் பெற்றுக்கொண்டு விலகி கொள்ள முடியுமா என்கின்ற கேள்விக்கு இந்த பாடம் பதில் சொல்லுகிறது. ஹுலா மூலமாக விலகி கொள்ள முடியும் என்று. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம், தலாக் என்பது அது ஒரு விபரீதமான முடிவு, ஒரு ஆபத்தான முடிவு. சீக்கிரமாக அந்த முடிவுக்கு வந்துவிட முடியாது. காரணம், அநியாயமான முறையில் ஒருத்தருடைய மனைவி விவாகரத்து பண்ணினால் அரிசும் நடுங்குகிறது. அது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதையெல்லாம் முஸ்லிம்கள் நாம் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கோம். எனவே ஒரு கணவன் சீக்கிரமாக தலாக்குடைய முடிவுக்கு செல்ல முடியாது, கடைசியாகத்தான் அந்த முடிவுக்கு செல்ல முடியும். அதே போன்றுதான் ஒரு பெண்ணும் கூட நினைத்த மாத்திரத்திலே ஹுலா கேட்டுவிடலாகாது. கணவனோடு இயன்ற மட்டும் இணங்கி வாழ 100% முயற்சிக்க வேண்டும். நீ வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே கணவனுடைய அந்த கெட்ட குணங்களால், தீய குணங்களால் இணங்கி வாழ முடியாத கடைசி கட்டத்தில் தான் அந்த பெண்ணுக்கு ஹுலா. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பெண் தம்முடைய கணவனிடத்தில் விவாகரத்து கேட்டாள் என்றால் அவளுக்கு சுவனத்தினுடைய வாடை கூட ஹராம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருபோதும் அந்த பெண் சுவனத்திற்கு செல்ல முடியாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே எந்த பெண்களும் சரியான காரணம் இல்லாமல் தம்முடைய கணவனிடமிருந்து விவாகரத்து கோர முடியாது. இந்த விஷயங்களை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம், தெரிந்தும் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஹுலாவுடைய பாடத்திலே கூறுகிறார்கள், இரண்டு கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் பெரிய அளவுக்கு விரிசல் ஏற்பட்டு விட்டது. தஷாக்க என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி இருவரும் நிம்மதியாக வாழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. கணவனுக்கான மனைவிக்கான இஸ்லாமிய ஷரியத்தில் என்ன ஹக்குகள், சட்டதிட்டங்கள், உரிமைகள் இருக்கின்றனவோ அந்த உரிமைகளை அந்த இருவராலும் பாதுகாக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. எனவே பெண்மணி தம்முடைய கணவனை விட்டு விலகி கொள்ள, விவாகரத்து பெற்றுக்கொள்ள அவள் முடிவு செய்துவிட்டால் தம்முடைய கணவனை பார்த்து சொல்லலாம், ஹாலத்துக்க பி மாலிகதா, நான் இவ்வளவு தொகை கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு கணவன் அதை ஏற்றுக்கொண்டால், சரி நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் இருவருக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டுவிடும். அந்த பிரிவினைக்குத்தான் தலாக்க பாயின் என்று கூறுகிறார்கள். பிரிவினை என்றால் அந்த நிமிஷத்தில் அவன் ஏற்றுக்கொண்டு விட்ட நிமிஷத்தில் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். இருவரும் இடையிலே உண்டான அந்த திருமணம் ரத்தாகிவிடும். அதற்கு பின்பு அந்த பெண்மணி அவள் வாக்களித்திருந்தார் அல்லவா, நான் ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் பண்ணுகிறேன் என்று வாக்களித்திருந்தார் அல்லவா, அந்த பணத்தை கொடுத்து விட வேண்டும். இதுதான் ஹுலா என்று சொல்லப்படுகிறது. கணவன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் மனைவி தான் பிடிவாதமாக நிற்கிறாள், ஒற்றை காலில் நிற்கிறாள், நான் உன்னோடு சேர்ந்து வாழ முடியாது என்று. அப்போது அந்த பெண் சொல்லுகிறாள், நான் ஒன்று என்னுடைய மகரை உங்களுக்கு திருப்பி தந்து விடுகிறேன், அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று அந்த பெண்மணி முன் வருகிற போது அதை கணவன் ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குத்தான் ஹுலா என்று சொல்லப்படுகிறது. இதில் கராகத் இருக்கிறதா? கணவன் அந்த பெண் வழங்குகின்ற அந்த தொகையை ஏற்றுக்கொள்வதில் கராகத், மக்ரூஹ் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அதில் மார்க்கத்தின் சட்டம் என்ன? அந்த பெண்ணிடத்தில் அந்த பைசாவை வாங்கி கொண்டு தான் கணவன் விவாகரத்து பண்ண வேண்டுமா,
என்கிற விஷயத்தில் சற்று விரிவான விவரம் இருக்கிறது. உண்மையிலே பார்த்தோம் என்றால் அந்த பெண்மணி விவாகரத்து கேட்பதற்கு கணவனே காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கணவன் ஒரு பயங்கர குடிகாரனாக இருக்கலாம், அல்லது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் இருக்கலாம், அல்லது கணவனிடத்தில் வேறு வகையான கள்ள தொடர்புகள் இருக்கலாம், மனைவியை எந்த வகையிலையுமே மதிப்பதில்லை. இது போன்ற சில காரணங்களால் மனைவி வெறுத்து போய் விரக்தி அடைந்து அவள் விவாகரத்து கேட்டாள் என்றால் கணவன் டிமாண்ட் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தால்தான் நான் உன்னை விவாகரத்து பண்ணுகிறேன் என்று. அப்படியே அவள் பணம் கொடுத்தாலும் கூட அதை வாங்குவது மக்ரூஹாக ஆகிவிடுகிறது. அது அருவருக்கத்தக்க செயலாக ஆகிறது. காரணம், தப்புக்கள் கணவன் மேல் இருக்கிறது. கணவன் மேல் தப்புக்கள் இருக்கிற காரணத்தினால்தான் மனைவி விவாகரத்து கேட்கிறார். அதே சமயத்தில் பெண்ணிடத்திலே காரணம் இருக்கிறது. கணவனால் சேர்ந்து வாழ முடியவில்லை, கணவன் சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை, இந்த வாழ்க்கை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண் ஏடாகுடமாக நடக்கிறார்கள், இஷ்டத்துக்கு நடக்கிறார்கள். கணவனுடைய பர்மிஷனோடு வீட்டை விட்டு வெளியே செல்வது கிடையாது, இஷ்டத்திற்கு வெளியே செல்வது போவது, வீட்டில் தாறுமாறாக நடப்பது, இது போன்ற காரணங்கள். இந்த நிலைமையில் இருவரும் இணங்கி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பெண் ஹுலா கேட்டு கணவன் ஹுலா கொடுத்து விட்டாள் என்றால் அப்போது அந்த பெண்மணி தருகின்ற அந்த தொகையை கணவன் வாங்கி கொள்ளலாம். ஆனால் கூடுதல் தொகை கேட்கக்கூடாது. என்னுடைய மகரை நான் உனக்கு விட்டு தருகிறேன் என்று சொன்னால் மகரை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை விட கூடுதலாக தாருங்கள் என்று கேட்க முடியாது. இப்படியெல்லாம் ஹுலாவிலே பல்வேறுபட்ட பிரிவு சட்டங்கள் இருக்கின்றன. எனவே அப்படியே ஒரு பெண்மணி ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து தலாக் பெறுவது என்றால் அது எந்த மாதிரியான தொகையாக இருக்கலாம் என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். கணவன் திருமணத்தின் போது மனைவிக்கு மகராக ஏதாவது தந்திருப்பார் அல்லவா, 5 பவுனோ 10 பவுனோ அல்லது 5000மோ 10,000மோ, ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். சில ஊர்களில் வெறுமன 101 கொடுப்பார்கள், சில ஊர்களில் 2111 என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள். எனவே மகராக எது கருதப்படுகிறதோ அந்த பணத்தை வைத்து ஒரு பெண்மணி விவாகரத்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மகராக இருப்பதற்கு எந்த பணம் தகுதியுடையதாக இருக்கிறதோ அந்த பணத்தை கணவனிடத்திலே கொடுத்து ஒரு பெண்மணி என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது, தம்முடைய கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்டுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்கள். இதில் கடைசியாக ஒரு ஷரியத்தினுடைய விளக்கம் நமக்கு சொல்கிறார்கள். நிறைய முஸ்லீம்களுக்கு அது ஒரு புதிய விளக்கமாக இருக்கிறது. பெண்ணாலும் கணவனோடு சந்தோஷமாக வாழ முடியவில்லை, கணவனாலும் அந்த பெண்ணோடு மனைவியோடு சந்தோஷமாக வாழ முடியவில்லை. இருவருமாக சேர்ந்து கடைசியாக சமரசமாக பிரிந்து கொள்வது, சுமூகமாக பிரிந்து கொள்வது என்று முடிவு செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இது மூன்றாவது ஒரு விஷயம். தலாக் என்பது கணவனுடைய புறத்திலே உள்ளது, ஹுலா என்பது மனைவியருடைய புறத்திலே உள்ளது. ஹுலா என்பது மனைவி தம்முடைய கணவனிடத்தில் தலாக் கேட்டு பெறுவது. மூன்றாவது ஒரு விஷயம் முபாராத்து என்றிருக்கிறது. முபாராத்து என்றால் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ முயற்சித்தும் கூட இணங்கி இசைந்து இயைந்து வாழ முயற்சித்துமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் மத்தியஸ்தர்களுடைய அந்த உடன்படிக்கைக்கும் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையில் இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இனி நாம் சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை, இருவரும் நாம் பிரிந்து கொள்வோம் என்று சுமூகமாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதற்குத்தான் முபாராத்து என்று சொல்வது. முபாராத்து என்று சொல்லுகிற போது பெண்ணும் அந்த முடிவுக்கு வருகிற போது பெண் ஏதாவது தொகை தர வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. சில சமயங்களில் பெண்ணே முதலிலே கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இனி என்னால் உங்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று தொடர்ந்து பிடிவாதம் பண்ணி அழுத்தம் கொடுத்து கடைசியில் கணவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர. காரணம், இன்றைய காலகட்டங்களில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட இஸ்லாமிய குடும்பங்களில் சொல்வதற்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஒரு 50% குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள், பல மாதிரியான பிரச்சனைகள் நடைபெற்று இருக்கிறது. கணவன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட பெண் அழுத்தம் கொடுத்து கணவனை சம்மதிக்க வைக்கிறாள். இப்போ கணவனை சம்மதிக்க வைக்கிற போது இருவரும் சேர்ந்து சுமூகமான முடிவுக்கு வருகிறார்கள்.
இப்படி சுமூகமான முடிவுக்கு வருகிற போது கணவன் டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுத்தால்தான் நான் முபாராத் என்கின்ற இந்த சட்டமுறை பிரகாரம் நான் உமக்கு விவாகரத்து தர முடியும் என்று டிமாண்ட் பண்ணினால் அது கிட்டத்தட்ட குலா மாதிரி ஆகிவிடும். குலாவில் எப்படி தொகை கொடுத்து ஒரு பெண்மணி தம்முடைய கணவனிடந்து பிரிந்து விடுகிறார்களோ அது போன்று முபாராத். ஆனால் முபாராத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைகள் இருக்காது, மிகப்பெரிய அளவுக்கு சண்டைகள் இருக்காது. காரணம் இருவரும் சேர்ந்து சமரசமாக முடிவுக்கு வருகிறார்களவா. எனவே கணவன் டிமாண்ட் பண்ணினால், கணவன் பக்கம் நியாயங்கள் இருப்பது தெரிய வந்தால், அந்த பெண் அவள் தருகின்ற அந்த தொகையை பெற்று கணவனிடத்தில் ஒப்படைத்து பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் அந்த இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்குத்தான் முபாராத் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கிற போது இஸ்லாமிய சரியத்தினுடைய அந்த சட்ட முறைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய குடும்பங்களில் பின்பற்றப்படாமல் இருக்கிறது தான் வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. சில பேர் கேள்வி கேட்டு வருகிறார்கள், சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிற, ஒரே வீட்டிலே வாழ்கிறோம் ஹஜ்ரத், நான் ஒரு அறையிலே படுக்கிறேன், என்னுடைய மனைவி ஒரு அறையிலே படுக்கிறார்கள், இருவரும் சந்தோஷமாக இல்லை, முகம் கொடுத்து பேசுவதில்லை, வீட்டில் சமையல் நடக்கிறது, சாப்பாட்டை வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அதே போன்று என்னுடைய மனைவி இஷ்டத்திற்கு கோடான கோடி பணமெல்லாம் அவளுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், தானாக அவர்கள் வெளியே போகிறார்கள் வருகிறார்கள், என்னிடத்தில் எந்த ஒரு பர்மிஷனும் கேட்பதில்லை. இது போன்று நிறைய குடும்பங்களில் ஒரே வீட்டிலே வாழ்கிறார்கள், கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் அன்பான பெருமக்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு தீர்வு இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. எனவே இது போன்ற சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒற்றை வழி என்னவென்று கேட்டால், இஸ்லாமிய ஷரியத் கணவன் மனைவிக்கான கடமைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு திருமணம் முடித்தார். அதற்காகத்தான் கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுகிறார். தெரிந்து கொண்டு திருமணம் முடித்தார்கள் என்றால் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய கடைசி விளக்கமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இதை கவனத்தில் கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.